வணக்கம். இது ஏஐ தமிழ் முக்கிய செய்திகள். ஐபிஎல் தொடரில் நேற்று முன்தினம் இரவு லக்னோவில் நடைபெற்ற ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் சிஎஸ்கே அணிகள் மோதின. இந்த ஆட்டத்தில் லக்னோ அணி 7 விக்கெட்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் லக்னோ அணி பந்து வீச அதிக நேரம் எடுத்துக் கொண்டது. இதனால் அந்த அணியின் கேப்டன் ரிஷப் பந்துக்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மகளிர் கால்பந்தில் புழல் எஃப்சி வெற்றி. சென்னை கால்பந்து சங்கம் சார்பில் மகளிர் லீக் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் பி டிவிஷனில் நேற்று ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் எச்சி ஸ்டீட்ஸ் டேலண்ட் எஃப்சி அணிகள் மோதிய ஆட்டம் 1-1 வரை என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. மற்ற ஆட்டங்களில் ஃபியல் ஸ்போர்ட்ஸ் 3-2 வரை என்ற கோல் கணக்கில் பெகாசஸ் அணியையும், புழல் எஃப்சி 6-0 வரை என்ற கோல் கணக்கில் சுரேஷ் மெமோரியல் எஃப்சி அணியையும், ரைட்டிராக் எஃப்சி 9-0 வரை என்ற கோல் கணக்கில் பிபிஎஃப் அணியையும் தோற்கடித்தன. சென்னையின் எஃப்சி அணி தோல்வி. ஐஎஸ்எல் கால்பந்து தொடரில் நேற்று சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னையின் எஃப்சி, பெங்களூரு எஃப்சி அணிகள் மோதின. இதில் பெங்களூரு அணி 2-1 வரை என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. அந்த அணி சார்பில் ரியான் வில்லியம்ஸ் 42வது நிமிடத்திலும், செர்டோ போரமிலன் கோம் 88வது நிமிடத்திலும் ஒரு கோல் அடித்தனர். சென்னை அணி தரப்பில் டேனியல் சிமாசுக்கு 33வது நிமிடத்தில் ஒரு கோல் அடித்தார். சென்னை அணி 13 போட்டிகளில் விளையாடி 2 வெற்றி, 3 டிரா, 8 தோல்விகளுடன் மொத்தம் 9 புள்ளிகளை பெற்று பட்டியலில் 13வது இடத்தில் உள்ளது. இறுதிப் போட்டியில் சாட்விக் சிராக் ஜோடி. தாய்லாந்தின் பாங்காக் நகரில் தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரை இறுதி சுற்றில் நேற்று இந்தியாவின் சாட்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி, ஷிராக் ஷெட்டி ஜோடியானது மலேசியாவின் கோ சேஃபை நூர் இசுதின் ஜோடியை எதிர்த்து விளையாடியது. 82 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் உலக தரவரிசையில் 4வது இடத்தில் உள்ள சாட்விக் ஷிராக் ஜோடி 19-21 வரை, 22-20 வரை, 21-16 வரை என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. 2019 மற்றும் 2024ஆம் ஆண்டு தாய்லாந்து ஓபனில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள சாட்விக் ஷிராக் ஜோடி இம்முறை இறுதிப் போட்டியில் இந்தோனேஷியாவின் லியோ ராலிகார்டோ, டேனியல் மார்டின் ஜோடியுடன் பல பரீட்சை நடத்துகிறது. இந்தோனேஷிய ஜோடி அரை இறுதி சுற்றில் 21-15 வரை, 21-18 வரை என்ற நேர் செட் கணக்கில் சீனாவின் ஹீ ஜிடிங், ரென் ஜியாங் ஜோடியை வீழ்த்தியது. உலகச் செய்திகளை உடனுக்குடன் பெற இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.